ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா டாக்கீஸ். இன்றைக்கி நான் இந்த கெட் ரெடி வித் மீல ஸ்கின் டிண்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் என்னோட லிப் பாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் போட போகிறேன்றதுக்காக லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவலாக என்னோட கோ டு ஹேர் சீரம் Rythmலேருந்து ஹீல்ன்ற வேரியண்ட்லேருந்து இதெல்லாம் போட்டு முடிச்சக்கப்புறம் டே டைமில் நான் மேக்கப் போடுறதுனால சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஜென்ரஸ் அமௌண்ட் கையில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். தனியாக இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப காம்பினேஷன் ஸ்கின்னு. இந்த சன்ஸ்க்ரீனே நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து மேக்கப் போகிறேன். இன்றைக்கி நான் வந்து கீழே வந்து கலர் கரெக்டர் எல்லேகர்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், அன்ஈவனாக இருக்கிற ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் பிளெண்டருக்கு பதிலாக. ஏன்னா ப்ரஷ்னால் நல்ல கவரேஜ் இருக்கும். நான் போட போகிறது ஸ்கின் டிண்ட்னால எனக்கு நல்ல கவரேஜ் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால் நான் ப்ரஷ் வச்சு நல்லா அதெல்லாம் ஈவன் அவுட் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் Maybellineலேருந்து இந்த ஸ்கின் டிண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் 10. நான் லாஸ்ட் இயர் இதை பர்பிளில் வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப நாளாக நான் யூஸே பண்ணல. பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் பண்ணல. நான் இதோட ஷேட் எப்படி இருக்குது, மேட்சாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிறதுல டார்க்கஸ்ட் ஷேட் நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் தான் இது எனக்கு ஷேட் மேட்ச் ஆகுமா இல்லை ராங் ஷேடான்ட்டு. நான் வந்து எப்போவுமே ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஆஃப் த ஹேண்டில் போடுவேன். சரி இன்றைக்கி டிண்ட் தானே ஸ்ட்ரைட்டாக ஃபேஸில் போடலான்னு பார்க்கும்போது உள்ளேருந்து தண்ணியாக கொட்டுச்சு. தென் அகெயின் நான் கையில் இது பண்ணும் போதுமே ரொம்ப தண்ணியாக கொட்டுச்சு ஆஃப்டர் ஷேக் பண்ணக்கப்புறமும். சரி அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணும்போது யூஸ் பை டேட் வந்து 2027 வரைக்கும் இருந்தது. ஸோ என்னோடய பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து நான் எடுத்ததை பஃபிங் ப்ரஷ் வச்சு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணோன்னே தான் நினச்சேன் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிட்டேனுன்ட்டு. பட் நான் எடுத்த பம்ப் வந்து ஒரு 2 பம்ப் அந்த அளவுக்கு தான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த ஷேட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் Maybelline பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ எனக்கு நான் இதை பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு இது என்னோட ஷேடுக்கான கரெக்டான ஷேடு தான்ட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி என்னோடய நெக்கு, என்னோடய ஷோல்டர் அந்த கிட்டத்தட்ட எக்ஸ்போஸ் ஆகிற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே அது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு வாஷ்ட் அவுட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஹைலைட்டர், கான்டோர் அண்ட் ப்ளஷ் இருக்குது. பிக்மெண்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் தான், ரொம்ப மினிமலாக இருக்கும். பட் உங்களுக்கு லைட்டாக ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடியில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீம் ப்ராடக்ட்ன்றதுனால மேலேயுமே நான் இந்த க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடுங்க. இல்லைனா சும்மாவே நீங்கள் கை வச்சு வைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஷ் போயிடும். அந்த அளவுக்கு தான் அதில் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து மிஸ் கிளர் TL5. நெக்ஸ்ட்டு வந்து மை கிளாமில் வந்து இந்த ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கிரே டு ப்ரௌனாக இருக்கும். ரொம்ப நேச்சுரல் அண்ட் சூப்பராக இருக்கும். ஒரு சைடில் ஐப்ரோ அண்ட் ஒரு சைடில் ஐலைனர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பேஸ் மேக்கப் முடிச்சுட்டு நான் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு ப்ளஷ் போட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ணல. இந்த லிப்ஸ்டிக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மை கிளாம்லேருந்து அவங்களோட எக்ஸ்ட்ரீம் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் தான். இது ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான். பட் கண்டிப்பாக ஸ்டே வந்து ஒரு ஃபுல் டே இருக்கும். ப்ளஸ் வந்து டஸ்கி டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த பிங்க் ஷேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் வைப்ரண்ட் அண்ட் க்ளோவாக இருக்கும் அவங்க ஃபேஸ். ஸோ என்னோட பேஸ் மேக்கப்பே வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் நல்லா பாப் பண்ணி காட்டும். அண்ட் ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட நெக் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக இருக்குன்றதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஐஸ்க்கு ப்ளஷ்ஷும் லிப்ஸ்க்கு லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐலைனர் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக மை கிளாமில் நான் யூஸ் பண்ண அந்த ஐப்ரோ ஸ்டிக்லேயே இன்னொரு சைடில் வந்து ஐலைனர் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நான் ஐலைனர் வந்து ரொம்ப பர்சன் கிடையாது. ஐலைனர் காஜல் அவ்வளோ போட மாட்டேன். ஒன்லி மஸ்காரா தான் போடுவேன். ஐலைனர் போட்டால் ப்ரௌன் வந்து டார்க் ப்ரௌன் தான் போடுவேன். ஸோ இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது 2 ஐஸ்லையுமே மைல்டு விங் மாதிரி நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே என்னோட ஐஸ் வந்து அந்த அழகாக இருந்தது அந்த ப்ளஷ்ஷுக்கு. நெக்ஸ்ட் வந்து Maybelline கொலாசலோட வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் போட்டேன். பிகாஸ் நான் இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரின்ட்டு இன்றைக்கி நான் வாட்டர் ப்ரூஃப் போட்டேன். இல்லைனா நான் வாட்டர் ப்ரூஃப் போட மாட்டேன். ஜென்ரலாக நார்மல் தான் போடுவேன். அவ்வளோதான். மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னோட கம்ப்ளீட் லுக் இது தான். நான் ஹேருக்கு வந்து ப்ளோ ட்ரையோ இல்லை ஸ்ட்ரைட்னிங்கோ எதுவுமே டே டு டே பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட கவரேஜ் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹெவியாகவும் ஃபீல் ஆகலை நேரில். ப்ளஸ் இந்த லிப்ஸ்டிக் வந்து அன்றைக்கி ஹீரோனே சொல்லலாம். அந்த கவரேஜ்க்கு வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆயிருந்தது. இதோட ஸ்டே எவ்வளோ ஹார்ஸ்க்கு இருந்ததுன்றதை நான் பின்டு கமெண்ட்டில் போடுறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பை.